எல்லாரும் நம்ம வேதத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். சங்கீத புஸ்தகம் 84வது சங்கீதம் 6வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிப்போம். இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தை நாம் எடுத்து வாசித்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஆமென். நீரூற்றாய் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்கு தத்துவம் அழுகை பள்ளத்தாக்கில் ஒருவர் நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். அல்லேலூயா. ஆனால் மாதத்துல உங்களுக்கு எவ்வளவு இது வரைக்கும் நீங்க அழுந்திருக்கலாம் தேவ சமூகத்துல, அதை கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு நீரூற்றாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். எல்லாரும் சொல்லுங்க, நீரூற்றாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு நீரூற்றாய் கர்த்தர் ஒரு செழிப்பின் மாதமாய் ஆசீர்வாதமான மாதமாய் கர்த்தர் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆகாருடைய வாழ்க்கையை பார்த்தா, ஆகார் ஆபிரகாம் ரொட்டி தண்ணீர் கொடுத்து வனாந்தரத்துல நடந்து கொண்டு போகும்போது ரொட்டி தண்ணி என்ன செய்ததுங்க, நின்று போனது. அவன் போய் அழுகிறான். ஆகார் அழுகிறான், தேவ சமூகத்தில் அழுகிறான். என் பிள்ளை சாக போகிறான் என்று சொல்லி அழுகிறதை நம்ம பார்க்கிறோம். அழுகும் போது அங்க வனாந்தரத்துல கர்த்தர் என்ன செய்தாருங்க, ஒரு நீரூற்றை உண்டாக்கினார். அல்லேலூயா. ஆகாருடைய பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஆகாருடைய கண்ணீரை கர்த்தர் கேட்டார். ஆகாருடைய கண்ணீரை கர்த்தர் கேட்டு அந்த வனாந்தரத்துல என்ன வந்ததுங்க, நீரூற்றை கர்த்தர் உண்டாக்கினார். அல்லேலூயா. இந்த காலையில் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லட்டும். வனாந்தரமான வாழ்க்கையா இருக்கலாம், உங்களுக்கு கர்த்தர் அந்த வனாந்தரத்திலிருந்து ஒரு நீரூற்றை கர்த்தர் உண்டாக்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீரூற்றை உண்டாக்க போகிறார். உங்க கண்ணீருக்கு பதிலாக கர்த்தர் ஒரு செழிப்பை கர்த்தர் தரப்போகிறார். உங்க அழுகையின் சத்தத்தை கேட்டு எப்படி ஆகாருடைய வனாந்தரத்துல குழந்தை மறிக்க போகும்போது அந்த ஆகாருடைய கண்ணீரை கர்த்தர் கேட்டு வனாந்தரத்துல நீரூற்றை உண்டாக்கினதே தேவனை இந்த காலையில நாம் ஆராதிக்கிறோம். இந்த மாதத்துல அநேக நீரூற்றை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்க போகிறார். ஆசீர்வாதமான நீரூற்று, நன்மையான நீரூற்று, செழிப்பான நீரூற்று, சுகமான நீரூற்றை கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. ஓகே. இந்த காலையில வேதத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். எல்லாரும் நம்ம வேதத்தை எடுத்துக்கொள்ளுவோம். எல்லாம் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து. அக்கினியாய் சுட்டெரித்து. வேதம் சொல்லுகிறது பாருங்க. தாவீது அவனோடு கூட ஜனங்கள் எங்க போனாங்கன்னா யுத்தத்துக்கு போனாங்க. யுத்தத்துக்கு போய் 3ஆம் நாள் எங்க வராங்க, சிக்லாக் அவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு வருகிறார். இடத்துக்கு வந்த போது அங்க அமெரிக்கர் என்ன செய்தார் என்றால், அமெரிக்க சத்துரு எல்லா ஜனங்களை என்ன செய்தாங்க, கொள்ளையடித்து கொண்டு போனாங்க. அவங்களுக்கு இருக்கிற பிள்ளைகளையும் அவங்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் பொருட்களையும் சத்துரு என்ன செய்தான், கொள்ளையிட்டு போன போது சிக்லாவுக்கு 3ஆம் நாள் தாவீது அவங்க ஆட்கள் வந்த போது ஒன்றும் இல்லாமல் அக்கினியினால் சுட்டெரிக்கிறதை பார்க்கிறோம். அந்த பட்டணம் முழுவதும் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது. உடனே வேதம் சொல்லுகிறது பாருங்க. தாவீது வேதம் சொல்லுகிறது 4வது வசனம். அப்பொழுது தாவீது அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தம் விட்டு தேவ சமூகத்தில்
மாதத்தில் என்ன செய்தாங்க? அழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். எல்லாவற்றையும் இழந்து போன போது தாவீது செய்த காரியம், தேவ சமூகத்தில் அழுந்தா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, அதே வசனம் சொல்லுகிறது, 6 வாசித்தால் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அவன் ஜனங்கள் தங்கள் குமாரர் குமார்த்திகளின் நிமித்தம் என மனக்லேசமாகி அவன் என்ன செய்தான்? கல்லெறிய வேண்டும் என்று சொன்னான். ஆனால் தாவீது தன் தேவனாய் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவனுக்கு இருந்த எல்லா ஜனங்களும் எல்லாவற்றும் போன உடனே தாவீதை என்ன செய்ய வேண்டும் சொல்லி? கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி அவங்க கூட இருக்கிற ஜனங்களை என்ன செய்தாங்க? கல்லெடுத்துட்டாங்க. எப்படியாவது தாவீது என்ன செய்யணுங்க? அடித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் தாவீது தன்னை என்ன செய்தான்? திடப்படுத்தினான். திடப்படுத்தி தேவ சமூகத்தை நோக்கி என்ன செய்தான்? ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். தேவ சமூகத்தை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்கிறது வேதம் சொல்லுகிறது பாருங்க. தன்னை திடப்படுத்தி, அப்பொழுது தாவீது அவனோடு இருந்த ஜனங்களும் என்ன செய்தார்கள்? அவனை நெருங்கினார்கள். ஆனால் தாவீது தேவ சமூகத்தை நோக்கினான் என்று பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, 8வது வசனத்தை வாசித்தால் தாவீது கர்த்தரை நோக்கினான். எல்லாரும் சொல்லுங்க, தாவீது தேவ சமூகத்தை நோக்கினான். இந்த காலையில் உங்களுக்கு நான் சொல்லட்டும், நீங்கள் எவ்வளவு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு போயிருந்தாலோ, நீங்கள் எதெல்லாம் இழந்து போனாலோ, வேதம் சொல்லுது தாவீது எல்லாவற்றையும் இழந்து, அவனுக்கு இருந்த பிள்ளைகளை இழந்தான், மனைவி இழந்தான், அவன் கூட இருந்த ஜனங்கள் எல்லாவற்றையும் அமெரிக்க சுட்டரித்து வந்து எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொண்டு போன உடனே தாவீது தன்னை திடப்படுத்தி தேவ சமூகத்தை நோக்கி அழுந்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அழுந்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இந்த காலையில உங்களுக்கு நான் சொல்லட்டும், நீங்க எதெல்லாம் இழந்து போயிருந்தாலும் கர்த்தர் உங்களை மீண்டும் அதை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். மீண்டும் தேவ சமூகத்துல யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டும் கர்த்தர் திரும்பவும் கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிற நம்பிக்கை உடைய சிறைகளை அரணுக்கு வாங்க, இரட்டிப்பான நன்மையை நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? திரும்பவும் அளிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தின் பிரகாரம் உங்களுக்கு பள்ளத்தாக்கு, அழுகின் பள்ளத்தாக்கு இருக்கலாம். இந்த காலையில அதை கர்த்தர் நீரூற்றாய் மாற்ற என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். தாவீது அழுந்து தேவ சமூகத்துல மன்றாடி ஜெபிக்கிறார். ஆண்டவரிடத்துல கேட்கிற, ஆண்டவரே மீண்டும் நான் அந்த தந்தை பின்பற்ற வேண்டுமா என்று தேவ சமூகத்துல ஜெபித்த போது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ போ, நீ எதெல்லாம் இழந்து போனையோ அதை மீண்டும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். அல்லேலூயா. மீண்டும் அதை என்ன செய்வார்? திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொல்லி தேவன் தாவீதை என்ன செய்தார்? திடப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. 8வது வசனம் வாசிங்க. தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர. எல்லாரும் சொல்லுங்க, அதை பின்தொடர. அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி. ஆமென். சகலத்தையும் எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, சகலத்தையும். ஆண்டவர் சொல்றார் பாரு, சகலத்தையும் என்ன செய்வேன்? திருப்பி கொள்வாய். ஆண்டவர் சொல்றார், இந்த காலையில நீங்க எதற்கெல்லாம் நீங்க அழுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை விடாதீர்கள். சொல்லுங்க, அதை நான் விட மாட்டேன். எதற்கெல்லாம் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனோ அதை நான் தொடர்ந்து. சொல்லுங்க, தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ தொடர்ந்து போ. அந்த தொடர்ந்து அந்த தண்டை என்ன செய்? பின்தொடர்ந்து போ. இந்த காலையில உங்களுக்கு நான் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லட்டும். எதற்கெல்லாம் நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை விட்டு விடாதீர்கள். அதை திரும்பவும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, இது மீண்டும் இந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்குமா? அற்புதம் நடக்குமா? உன் வாழ்க்கையில ஒரு புது வாழ்க்கை உண்டாகுமா என்று சொல்லி அநேக உலகத்தார் சொல்லலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் சொல்லுகிறார், திரும்பவும் நீ தொடரு. திரும்பவும் அந்த
ஜெபத்தை பின்பற்று. உன் ஜெபத்திற்கு கர்த்தர் மீண்டும் பதிலை தர தேவன் வல்லவரா இருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த காலையில நான் சொல்லட்டும், நீங்கள் இதுவரைக்கும் எதற்கெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எதற்கெல்லாம் தேவ சமூகத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறீர்களோ, அதை விடாதீர்கள், அதை தொடருங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். கர்த்தர் உங்கள் கண்ணீரை கர்த்தர் காண்பார். வேதம் சொல்லுகிறது, ஆகாருடைய கண்களை கர்த்தர் பார்த்தார் அல்லவா? ஆகாருடைய கண்ணீரை பார்த்து வனாந்தரத்தில் நீருற்றை உண்டாக்கின அதே தேவனை காலையில நாம் ஆராதிக்கிறோம். அதே தேவனை நாம் உயர்த்துகிறோம். காலையில நீங்க எதற்கெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ விடாதீர்கள், பின்தொடருங்கள். அதை திருப்பி கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, திரும்பி போனா, தொடர்ந்து போனா, விட்டு விடல. அவரோட முயற்சி தோல்வி அடையவில்லை. கர்த்தர் மீண்டும் எதெல்லாம் சத்துரு இழந்து எடுத்துக்கொண்டு போனானா, பெலிஸ்தேர் எதெல்லாம் எடுத்துக்கொண்டு போனானா, மீண்டும் அந்த தண்டைக்கு பின்தொடர்ந்து இழந்ததை மீண்டும் கொண்டு வந்தார் என்று பார்க்கிறார். அல்லேலூயா. காலையில இயேசு கிறிஸ்து நம்ம இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமார் இந்த பூமிக்கு வந்தார். நீங்க எதெல்லாம் இழந்து போனாலும் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீண்டும் அதை தர தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மீண்டும் அதை செய்வார். இந்த காலையில் நீங்க எது இழந்து போயிருந்தாலும் விட்டு விடாதீர்கள். தொடர்ந்து போராடுவோம், தொடர்ந்து ஜெபிப்போம், தொடர்ந்து முன்னேறி செல்லுவோம். சத்துரு உங்களை சோதனைக்கு கொண்டு வருவார். ஜெபிக்க கூடாதபடி, ஆண்டவரை தேடக்கூடாதபடி, இதுவரைக்கும் நீ ஜெபம் பண்ணி என்ன கலைத்தல் என்று சொல்லி சத்துரு அவிசுவாசத்தை கொண்டு வரலாம். ஆனாலும் நீங்கள் அந்த தண்டை என்ன செய்ய வேண்டும்? திரும்பி தொடர்ந்து போக வேண்டும். நான் ஜெபிக்கிறதை நான் விட்டு விட மாட்டேன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார். வேதம் சொல்கிற என்னை நோக்கி கூப்பிடு, நீங்கள் அறியாதது எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உங்களுக்கு அறிவிப்பேன். வேதம் சொல்லி என் இரவும் பகலும் கூப்பிடுகிற விஷயத்தில் நான் நீடி பொறுமை உள்ளவராய் இருந்து சீக்கிரத்தில் என்ன செய்வேன்? நியாயம் செய்யாமல் இருப்பேனோ என்று சொல்லுகிறார். இந்த காலையில் உங்களுக்கு நியாயம் செய்வார் தேவ பிள்ளையே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது காரியம், வேதத்தை நாம் எடுத்து வாசித்து பார்த்தா சங்கீத புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 23வது சங்கீதம் வாசிங்க. 4வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடு கூட இருந்து உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். உமது கோலும் தடியும் என்ன செய்யுங்க? தேற்றும் என்று சொல்லுகிறார். இந்த தாவீது இந்த சங்கீத புஸ்தகத்தை எழுதும் போதே சொல்லுகிறார், கர்த்தர் என்னுடைய மெய்ப்பனாய் இருக்கிறார். அப்பனா ஆண்டவரை முன்வைத்துதான் தாவீது எதுவனாலும் என்ன செய்கிறார்? செய்கிறவராய் இருக்கிறார். எந்த ஒரு காரியம் செய்தாலும் தாவீது தேவனை முன்வைத்தார். அல்லேலூயா. அதான் தாவீது சொல்லுங்க, கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறதுனால் தான் நான் என்ன செய்வதில்லை? தாழ்ச்சி அடைவதில்லை. தாவீது சொல்லுங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அல்லேலூயா. தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறோம், கோலும் உன் தடியும் என்ன செய்ய தேற்றும் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த கோல் எதை காட்டுகிறது என்றால் தேவ வசனத்தை காட்டுகிறது. இந்த கோலில வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருப்பார். என்ன கொடுத்திருப்பார்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த கோல் என்ன இருக்குமானால், நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தால் மோசேக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாருங்க? பார்வோனிடத்துல போகும்போது ஒரு கோலை கொடுத்தார். அந்த கோல் போட்டவுடனே என்னாச்சுங்க? பாம்பாய் மாறி. அந்த கோல் நீட்டின உடனே யோர்தான் பிளந்தது என்று பார்க்கிறோம். அந்த கோல் எதை காட்டுகிறது என்றால் தேவனுடைய வாக்கு தத்தங்களை காட்டுகிறது, வார்த்தைகளை காட்டுகிறது. அப்புறம் தேவ பிள்ளைகள் மரண இருளின் பள்ளத்தாக்குல போனாலும் தேவனுடைய வார்த்தை உங்களை என்ன செய்யணுங்க? விட்டு விடாது.
கொல்ல வேண்டும் என்று சொல்லி அநேக திட்டங்களை போட்டார். பாருங்க, அவனுடைய பிள்ளையை யாரு? தாவீதுடைய பிள்ளையை தாவீது என்ன செய்ய வேண்டும்? கொல்ல வேண்டும் என்று சொல்லி அநேக திட்டங்களை போட்டாலும் தாவீதோடு கூட கர்த்தருடைய வார்த்தை இருந்தது, வாக்கு தத்தம் இருந்தது, கோல் இருந்தது. அதான் தாவீது சொல்லுங்க, மரண இருளின் பள்ளத்தாக்குல நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கோலும் உம் தடியும் என்ன செய்வீங்க, தேற்றும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்பனா இந்த மரண இருள் பள்ளத்தாக்கு, அப்பனா உங்களுக்கு மரணம் போல ஒரு பள்ளத்தாக்கு வரலாம், பிரச்சனை வரலாம், பாடுகள் வரலாம். இந்த பள்ளத்தாக்கை எப்படி நான் மேற்கொள்ளுவேன் என்று சொல்லி வாழ்க்கையில அநேக வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திக்க முடியும், சந்திக்க தோன்றுகிறதா இருக்கு. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பள்ளத்தாக்கில் இருந்து உங்களை என்ன செய்வேன், நான் தாங்குவேன், உன்னை நான் விடுவிப்பேன், உன்னை நான் தப்புவிப்பேன், நான் உன்னோடு கூட இருந்து. வேதம் சொல்லு, நான் உன்னோடு கூட இருந்து. வேதம் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். இந்த காலையில நான் உங்களுக்கு சொல்லட்டும், வாக்கு தத்தம் உண்மை உள்ள தேவன், வாக்கு தத்தம் மாறாத தேவன், அதை நிறைவேற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, இங்க வந்த ஒவ்வொருத்தருக்கும் தேவன் வார்த்தையினாலே உங்களை என்ன செய்தார், உண்டாக்கினார். வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை உங்களோடு கூட பேசும், அந்த வார்த்தை உயிர்ப்பிக்கும். அந்த வார்த்தை மனுஷன் அப்பத்தினாலும் அல்ல, தேவனுடைய வாயில புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது. இந்த காலையில தேவ வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். தேவ பிள்ளையே, மரணமே வந்தாலும் சொல்லுங்க, மரணமே வந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கு எனக்கு வந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். வார்த்தை என்னோடு கூட இருக்கிறது. வார்த்தை என்ன செய்ய, உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்தா, யோசேப்பு அவனுக்கு கர்த்தர் சொப்பனத்தை கொடுத்தார். என்ன செய்யுங்க, என்ன சொப்பனம்? 11 என்ன நிக்குமாமா? 11 கதிர்கள் என்ன செய்யுமாமா, என்னை வணங்குன்னு சொல்லி அந்த சொப்பனத்தை கொண்டு போய் யார் இடத்துல சொல்ல, சகோதர இடத்துல சொன்ன போது சகோதரர் என்ன செய்தாங்க, கோபப்பட்டு எரிச்சல் பட்டு அவனை அடிச்சு குழியில போட்டு கொல்ல வேண்டும் என்று சொன்னாங்க. ஆனாலும் அங்க யார் வந்தாங்க, எகிப்துல இருந்து வந்த இந்த ராஜாவுக்கு என்ன செய்தாங்க, அது யோசேப்பை வித்து போட்டாங்க. ஆனா யோசேப்புடைய தரிசனம் என்னன்னா, பெரிய தரிசனம். ஆண்டவர் அவருக்கு என்ன கொடுத்தாருங்க, 11 கதிர்கள் என்ன செய்ய, வணங்கும், நட்சத்திரங்கள் வணங்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த சொப்பனம் நிறைவேறாமல் போகுமா? குழியில போட்டாலும் கர்த்தர் எகிப்துக்கு கொண்டு போய் தேசமே பஞ்சம். யாரிடத்துல சகோதரர்கள் வந்தார்களே, யோசேப்பு இடத்துல வந்தாங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில சிறைச்சாலையில் இருந்தான், அநேக துன்பப்பட்டான். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை நிலைக்கப்பட்டது. வார்த்தை சொன்னது நிறைவேறினது. வார்த்தை யோசேப்புக்கு சொன்னது போல சகோதரர்கள் அவனை பின்பற்றினார்கள். கர்த்தருடைய வார்த்தை மாறாதது. இந்த காலையில உங்களுக்கு நான் சொல்லட்டும், எவ்வளவு பள்ளத்தாக்கின் அனுபவத்துல நீங்க போனாலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும், உங்களை எழுப்பும், உங்கள் வாழ்க்கையில ஜீவனை உண்டாக்கும். அந்த வார்த்தை மாறாதது. அந்த வார்த்தை மனுஷனை உயிர்ப்பிக்கிற தேவ வார்த்தையா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கை நீங்க பார்க்கும் போது அநேக துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர். அவன் வீட்டாரே அவனுக்கு என்னவா இருந்தாங்க, சத்துருவாய் இருந்தான். ஆனாலும் கர்த்தர் அவரை மறக்கவில்லை. சொல்லுங்க பார்க்கலாம், மறக்கவில்லை. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள்
அவரை நிறைவேற்றினது, அவரை புடமிட்டது. எவ்வளோ துன்பம் வந்தால் இந்த காலையில் உங்களுக்கு சொல்லட்டும், மரண இருளில் பள்ளத்தாக்குல நீங்க நடக்கலாம், ஆனால் நீங்கள் பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை தாங்குவார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஏந்துவார், கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களை தாங்கி உங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். மூன்றாவது ஒரு காரியம் நாம் எடுத்துக்கொள்வோம். மூன்றாவது எசேக்கியேலின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளே வெளியே கொண்டு போய் எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கு நடுவிலே நிறுத்தினார். யாரை கர்த்தர் நிறுத்தினார்? எசேக்கியாவை கர்த்தர் எலும்பு பள்ளத்தாக்குல செய்தாருங்க, நிறுத்தினார். வேதம் சொல்லுகிறது 2, என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணி, இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்திருந்தது. வேதம் சொல்லுகிறது, அவர் அவனை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தருடைய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றார். எசேக்கியேலை கர்த்தர் எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்குல கொண்டு போய் என்ன சொல்றாருங்க, போகிறார். போய் எலும்பு போய் உயிரடை சொல்றார். அதை முடியுமா? மனுஷனால முடியுமா? ஆண்டவர் சொல்றார், நீ போ, அங்க போய் அந்த எலும்பின் இடத்துல என்ன செய்ய, பேசு. அப்பனா இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் என்ன இருந்தாங்க, எலும்புமா. அவங்க ஒன்று செத்து போன சரீரமா இருந்தாங்க. எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தை கேட்டாலும் என்ன செய்யலைங்க, உயிர் அடையாமல் இருந்தாங்க. மீண்டும் எசேக்கியேலை அனுப்பி சொல்றார், நீ பேசு, அவர்கள் என்ன செய்யணுங்க, உயிர் அடைய வேண்டும். அல்லேலூயா. இந்த காலையில உங்களுக்கு நான் சொல்லட்டும், மூன்றாவது, நாம் எப்பேற்பட்ட வியாதி படுக்கையில இருந்தால், வியாதியோடு இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும் போது அந்த பள்ளத்தாக்கு, எலும்பு போல பள்ளத்தாக்கு உங்க வாழ்க்கையில இருக்கலாம், அதை கர்த்தர் உயிரடை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் தேவனால எல்லாம் கூடும். எசேக்கியேல் போய் இந்த பள்ளத்தாக்கு நடுவுல எலும்புகள் மத்தியில் என்ன செய்தார், பேசின போது அவர்கள் அதெல்லாம் உயிர் அடைந்தது அல்லவா. இந்த காலையில உங்களுக்கு நான் சொல்லட்டும், எப்பேற்பட்ட நீங்கள் தளர்ந்து போயிருக்கலாம், நீங்கள் உடைந்து போயிருக்கலாம், உலர்ந்து போயிருக்கலாம், உங்க சரீரம் உலர்ந்து போயிருக்கலாம். டாக்டர் சொல்றார், இதற்கு பதில் இல்லை, இதற்கு ஒன்று செய்ய முடியாது, நீங்க மெடிசன் சாப்பிட்டு கொண்டே இருக்கணும்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், அந்த இடத்துல உயிர் அடையும்படியாக தேவ வல்லமை கடந்து வரும். நீங்கள் எப்பேற்பட்ட பலவீனம் வியாதியோடு இருக்கலாம், இந்த வியாதிக்கு ஒரு முடிவில்லையா? பரிசுத்த ஆவியானவர் காலையில் சொல்றார், அந்த ஆவியானவர் சொல்கிறார், உங்களை நான் உயிரடைய செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் கற்பம் உங்களுக்கு அடைக்கப்பட்டு இருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், அதை நான் உயிரடை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உயிரடை செய்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, ரோமர் புஸ்தகம் 8:10-11 சொல்லுகிறது, கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும் போது சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை கர்த்தர் என்ன செய்வார், உயிரடை செய்வார். எல்லாரும் சொல்லுங்க, உயிரடை செய்வார். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை உயிரடை செய்கிற ஆவியானவர். இந்த காலையில் அதான் சொல்றார் பாருங்க, சீசர்களை பார்த்து சொன்னார், ஏ சீசர்களே, நீங்கள் போய் மேல் வீட்டறையில் என்ன செய்யுங்க, காத்திருந்திருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். இந்த காலையில நான் உங்களுக்கு சொல்லட்டும், இதுவரைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக் கொள்ளவில்லை என்றால், நீங்கள் பெற்றுக் கொள்ளும் பொழுதுதான்
உங்களுக்குள்ள இருக்கிற சரீரங்கள் உயிரடையும், உங்களுக்குள்ள பலவீனம் பலனாய் மாறும். தேவ வல்லமை உங்களுக்குள்ள உயிரடைய செய்கிற தேவ வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிறோம், உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய இந்த காலையில தேவன் வல்லவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே ஆமென். பாருங்க, எசேக்கியேல் உலர்ந்த எலும்பின் இடத்துல பேசுகிறார். பேச போது அந்த மகாத்திரளாய் வேதத்தை நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, 9வது வசனத்தை வாசிங்க, 37:9 வாசிங்க. அப்பொழுது அவர் என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தருடைய ஆவியானவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியிலே நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். ஊதின போது அது என்ன செய்ததுங்கம்மா? மகா பெரிய சேனையாய் நின்றது. 10வது வசனம் சொல்லுகிறது, அவைகள் உயிரடைந்து கால் ஒன்றி நின்று மகா பெரிய சேனைகளாய் நின்றது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் நம்மளுடைய மூளை கெட்டாத காரியம். மனுஷன் பிரமிக்க முடியாத அற்புதங்களை, அப்பனா தேவன் பிரமிக்க முடியாத அற்புதங்களை கர்த்தர் நம்மளுக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்க டாக்டர் சொல்லலாம், மனுஷர் சொல்லலாம், இது முடியாது, இது நடக்காது, இது நீ எடுத்த காரியம் ஜெயமாய் மாறும். ஆனால் நம் தேவன் பிரமிக்க முடியாத அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அது எப்படி ஆகுனே நம்மளுக்கு தெரியாது. அது ஜனங்களுக்குள் ஆச்சரியமானதை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, பிரமிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. பிரமிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் நம்மளுக்காக செய்ய போகிறார். சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் எதெல்லாம் தடைப்பட்டதோ அதையெல்லாம் கர்த்தர் பிரமிக்கப்படத்தக்க பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய இந்த காலையில தேவன் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 126 அதிகாரத்துல வாசிக்கிறோம். 1வது வசனம், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனத்தை காண்கிறது போல இருந்ததாம். அப்பனா அந்த சிறையிருப்பு எப்படி இருந்ததாமா? அவங்க யோசிக்க முடியாது, சிறைப்பட்டு இருக்கிறார். இந்த சிறையிருப்பிலிருந்து யார் எங்களை விடுவிப்பார், இதற்கு என்ன முடிவு என்று சொல்லி அவங்க தத்தளித்து கொண்டிருக்காங்க, கண்ணீரோடு இருக்கிறார் ஜனங்கள். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இது சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனங்களை காண்கிறது போல இருந்ததாம்பா. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினால் நிறைந்தது. அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். எல்லாரும் சொல்லுங்க, பெரிய காரியங்களே. அப்பனா உங்களுக்கு செய்கிற அற்புதம் பிரமிக்க முடியாத அற்புதம். தேவ பிள்ளைகள் விசேஷமான உங்களுக்கு பிரமிக்க முடியாத அற்புதம், பிரமிக்க கூடாத ஆச்சரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த 2005 2வது மாதத்துல உங்களுக்கு பிரமிக்க முடியாத அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இதெல்லாம் நடக்குமா? நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் இது லேசான காரியம், என்னால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ? ஆண்டவர் சொல்றார் பாருங்க அந்த வசனத்தை, பிரமிக்க முடியாத வேதம். அப்பொழுது வாய் நகைத்தினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினால் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லிக் கொண்டார்களாம். அல்லேலூயா. ஆசை கொண்டு சொன்னாங்க புறஜாதி. அப்ப
அப்பனா உங்களுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்று சொல்லி புறஜாதிகள் பார்ப்பார்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் பார்ப்பார். யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா பேசுறார்களோ அவர்களெல்லாம் சொல்லுவார்கள், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். சொல்லுங்க, மாதத்துல உங்களுக்கு பெரிய காரியங்கள் நடக்க போகுது. நீங்க யோசனைக்க முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்ய போகிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவன் சொல்றாங்க பாருங்க, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்த நாங்கள் மகிழ்ந்து இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே தெக்கட்டின் வெள்ளத்தை திருப்புகிறது போல கர்த்தர் எங்கள் சிறையில் பெண செஞ்சீங்க, திருப்பிட்டீங்க சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையான சங்கீதம். போனா தெக்கற்ற வெள்ளம் எப்படி போச்சு, அதே போல எங்க சிறையிருப்பை கர்த்தர் என்ன செய்றீங்க, திருப்பிடுங்க. இந்த மாதத்துல இதுவரைக்கும் நீங்க எதிலெல்லாம் சிறைப்பட்டு இருந்தீங்களா அதையெல்லாம் கர்த்தர் திருப்புவார். நீங்க எதெல்லாம் சிறைப்பட்டு இருந்த வாழ்க்கையை கர்த்தர் திருப்புவார். இதுவரைக்கும் இந்த காரியத்துல நான் விடுதலை ஆக முடியலையே, இதுல இருந்து எப்படி என் வாழ்க்கை மாறும், கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சிறையிருப்பை கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு கர்த்தர் திருப்புவார். உங்களுக்கு திருப்புவார். தெக்கற்ற வெள்ளத்தை திருப்புகிறதை போல கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளித்தூம் விதையை சுமக்கிறவர் அழுந்து கொண்டே போகிறார், ஆனாலும் தான் அறுத்த அறைகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கெம்பீரத்தோடு சொல்லுங்க. உங்க கண்ணீரின் ஜெபம் சொல்லுங்க, உங்கள் கண்ணீரின் ஜெபம். நீங்க எதற்கெல்லாம் கண்ணீர் விட்டீங்களோ, எதெல்லாம் பள்ளத்தாக்கா இருந்ததோ, இந்த காலை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதையெல்லாம் நீங்க கம்பீரமாய் மாற்ற போறீங்க. கர்த்தர் இந்த மாதத்துல அப்படிப்பட்ட தேவ வல்லமை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்க பள்ளத்தாக்கின் அனுபவத்தை கர்த்தர் நீரூற்றாய் மாற்றுவார். உங்க பள்ளத்தாக்கின் அனுபவத்தை நீங்கள் நினைக்க முடியாத, எண்ணி முடியாத அற்புதங்களை கர்த்தர் இந்த மாதத்துல கர்த்தர் உங்கள் வாழ்வில் செய்வார், என் வாழ்வில் செய்வார். இதற்கெல்லாம் எதெல்லாம் நம்ம கண்ணீரோடு ஜெபித்தோமோ அதற்கெல்லாம் கர்த்தர் பதிலை கட்டாய சொல்லுங்க, கட்டாய கர்த்தர் தருவார், கட்டாய கர்த்தர் தருவார். தேவப்பிள்ளை ஆமென். 3 காரியங்களை நான் சுட்டிக்கார், இன்னும் ஒரு 3 காரியம். பெரிய பிரசங்கம் இல்ல, எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷ யோவானின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 15 வேதம் சொல்லுகிறது, 15ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்பனா இயேசுவே நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாருங்க, தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? பள்ளத்தாக்கின் அனுபவத்தை நீரூற்றாய் மாற்றும்படியாக. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்ட தேவன் ஏதோ கண்ணீரின் பள்ளத்தாக்கு மட்டுமல்ல, நம்மளை நீரூற்றாய் கர்த்தர் என்ன செய்ய போகிறார், மாற்ற போகிறார். ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை என்ன செய்திருக்கிறேன், தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் அழைத்திருக்கிறேன், நான் முன் குறித்திருக்கிறேன், உங்களை கற்பத்திலே நான் என்ன செய்திருக்கிறேன், தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை என்ன செஞ்சிருக்கிறேன், தெரிந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் பள்ளத்தாக்கின் அழுகையின் பள்ளத்தாக்கை கர்த்தர் நீரூற்றாய் கர்த்தர் என்ன செய்ய போகிறார், மாற்ற போகிறார். தேவ பிள்ளையே, அப்புறம் சொல்லப்படுகிறது, வேத வாசிங்க, அதே 15:1-15 வாசித்தால் வேதம் சொல்லுகிறது, நீங்க 4வது வசனத்தை 5 வாசித்தா, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகளாய் இருக்கிறீர்கள், ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, நான் இல்லை, நான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என்னால
உங்களால் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் முடியாது. அப்ப முதலாவது காரியம், அவரோடு நீங்கள் என்ன செய்ய, கொடியோடு கூட என்னில் நிலைத்து நிற்கிறவன். எல்லாரும் சொல்லுங்க, நிலைத்து நிற்க வேண்டும் சொல்லுங்க. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நிலைத்து நிற்க வேண்டும். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தான் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அல்லேலூயா. அப்ப மிகுந்த ஆசீர்வாதம் எப்படி வருங்க? அவரிலே நிலைத்து நிற்க வேண்டும். இயேசுவோடு கூட நிலைத்து நிற்க வேண்டும். அப்ப பள்ளத்தாக்கின் அனுபவம் நீரூற்றாய் மாற்ற வேண்டுமானால் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட என்ன செய்யுங்க? நிலைத்து நில்லுங்கள். அவரோடு கூட இருங்க. நல்ல ஜெபம், நல்ல ஆராதனை, கர்த்தரோடு நிலைத்து நிற்பது. அவர் இல்லாம நான் ஒன்று செய்ய முடியாது. இயேசுதான் என் பள்ளத்தாக்கின் அனுபவத்தை நீரூற்றாய் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். நாம் அவருக்குள் நிலைத்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, அதே வேதம் சொல்லுகிற 7வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இரண்டாவது என்ன அனுபவம் என்னன்னாங்க? நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும். முதலாவது சொன்னார், என்ன சொல்ற? நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னில் நான் அவனில் நிலைத்திருந்தான் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இரண்டாவது சொல், ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு என்ன செய்யுங்க? கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்ப நான் இரண்டாவது வார்த்தையில நிலைத்திருக்கும் போதுதான் ஆண்டவர் சொன்னார், நீ கேட்டுக்கொள்வது எதுவோ சொல்லுங்க. நீங்க எதெல்லாம் கேட்கிறீங்களோ, அல்லேலூயா சொல்லுங்க, நீங்க எல்லாம் எதெல்லாம் தேவ சமூகத்துல கேட்கிறீங்களோ, ஆண்டவர் சொன்னார், நீர் என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு சொல்லுங்க கொடுக்கப்படும். நீங்கள் எதெல்லாம் கேட்கிறீர்களோ தேவ சமூகத்தில், நீங்கள் எதெல்லாம் தேவ சமூகத்தில் கேட்கிறீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். நீங்கள் என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நீங்கள் வேண்டிக் கொள்வதை கர்த்தர் கேட்பார். நீங்க எதெல்லாம் வேண்டிக் கொள்ளுகிறீர்களோ அதை கேட்டு கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் தருவார். அல்லேலூயா. அப்பனா முதல் அவரில் நிலைத்திருங்க. இரண்டாவது அவருடைய வார்த்தையில நிலைத்திருங்க. அப்புறம் மூன்றாவது வேதம் சொல்லுகிறது, எடுத்துக்கொள்ளுங்க. 10 சொல்லுகிறது, நான் என் பிதாவின் கற்பனைகள் எல்லாம் கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்க. அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தில் நிலைத்திருக்கோனுங்க, அன்பிலே நிலைத்திருங்க. ஒருவருக்கு ஒரு அன்பு, குடும்பத்துல அன்பு. ஆனால் நம்மளுடைய கண்ணீர் பள்ளத்தாக்கின் அனுபவம் நீரூற்றாய் மாற்ற வேண்டுமானால் நாம் அன்பிலே நிலைத்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. அன்பில்லாமல் நாம் ஜெபம் கேட்கப்படாது. நாம் தேவ சமூகத்தில் அன்பு. வேதம் சொல், ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவாய் தேவன் நம்மிடத்துல அன்பு கூர்ந்தார். சபை அன்பு, ஒருவருக்கொருவர் அன்பு, ஒருவருக்கொருவர் தாங்குதல், ஒருவருக்கொருவர். 1 கொரிந்தியர்ல வாசித்தான் 11 நினைக்கிறோம், 11 அன்பை குறித்து பார்க்கிறோம். அன்பு இல்லை என்றால் நீங்க எவ்வளவு அந்நிய பாஷைகளை பேசினாலும் அற்புதங்களை செய்தாலும் தேவன் சொல்றார் ஒண்ணு இல்லை அப்படிங்கிறார். அன்பு பிரதானது. எல்லாரும் சொல்லுங்க, அன்பு பிரதானது. மற்றவர்களை அன்பு கூற வேண்டும். ஒருத்தர் காயப்பட்டு இருந்தா அங்க நல்ல யார் வந்தாங்க? ஆசாரியன் வந்தான், லேவியன் வந்தான். அவன் காய கட்டவில்லை, ஆனா நல்ல சமாரியன் போய் அவன் காயங்களை கட்டினான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒருவருடைய ஒருவர் காயங்களை நாம் என்ன செய்யணுங்க? கட்டப்படணும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும், ஒருவரை தாங்க வேண்டும். இந்த வாரம் யார் சர்ச்சுக்கு வரலைன்னா அவங்களை விசாரிக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் அன்பை நாம் காட்ட வேண்டும். ஒருவரை விசாரிக்க வேண்டும். யாரும் சபையில ஒருவருக்கு ஒருவர் தெரியலன்னு சொல்லக்கூடாது. மற்றவர்களை நாம் விசாரிக்க வேண்டும். ஏன் ஞாயிற்றுக்கிழமை வரல அப்படின்னா உடனே அவர்களுக்கு போன் பண்ணி விசாரித்து என்ன பிரச்சனைன்னு கேட்க வேண்டும்.
வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பிலே நாம் என்ன செய்யணுங்க? நிலைத்து நிற்க வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு பிரியமாய். அல்லேலூயா. பள்ளத்தாக்கின் அனுபவம் நீரூற்றாய் கர்த்தர் மாற்றுவார். நாம் அவரில் நிலைத்து நிற்போம். அவர் வார்த்தையில நிலைத்திருப்போம். அன்பிலே நிலைத்திருப்போம். நீங்க வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு தரப்படும். எல்லாரும் இருந்து நிற்போம். ஆண்டவரை நோக்கி இந்த காலையில்